ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி டிஆர்பியில் கம்ப்யூட்டர் இன்ஸ்ட்ரக்டரில் லாஸ்ட் டாப்பிக்கான கம்யூனிகேஷன் அண்ட் நெட்வொர்க் அப்படின்ற யூனிட்டில் எவாலுவேஷன் ஆஃப் நெட்வொர்க் தட் இஸ் இன்டர்நெட் அப்படின்றத பற்றி இப்போ இன்றைக்கி கம்ப்ளீட்டாக பார்க்க போகிறோம். ஸோ அதை எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு நெட்வொர்க்ஸ் ஆர் ஃபண்டமெண்டல்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நெட்வொர்க் வந்து எப்படி ஃபண்டமெண்டலாக டிரைவ் ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ அதற்கு அடிப்படையே பார்த்தீங்க அப்படின்னா ஸ்மோக் சிக்னல்ஸ் தான். இப்போ எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஒரு காட்டில் யாராவது திறந்து போயிட்டாங்க அப்படின்னு பார்த்துங்க, அப்போ வந்து நெட்வொர்க்கே இல்லாத இடம் அப்படின்னு பார்த்துங்க, ஸ்மோக் சிக்னல்ஸை வச்சு தான் அவங்கள வந்து கண்டுபிடிப்பாங்க. ஸோ அதான் வந்து எப்படி அச்சீவ் ஆச்சுன்னா வந்து ஸ்மோக் சிக்னல்ஸை வச்சு தான் வந்து அடையாளம் காட்டப்பட்டது. ஸோ இப்போ வந்து ஒரு கப்பலோ வருது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு ஐலாண்டில் இருக்காங்க அப்படின்னா அதுக்கும் வந்து ஸ்மோக் சிக்னல்ஸ் தான் ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. ஸோ அதனால் வந்து அது அடிப்படை அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பழைய நெட்வொர்க்ஸ்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா 2400 பிசியில் கொரியர் நெட்வொர்க் இன் ஈஜிப்டில் வந்து தொடங்கியிருக்காங்க. அதே மாதிரி 550 பிசியில் போஸ்டல் சர்வீஸ் இன்வென்டட் இன் பர்ஷியா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களுக்கே தெரியும், போஸ்டல் சர்வீஸ், கொரியர் சர்வீஸ்லாம் இதெல்லாம் வந்து ஒரு குறிப்பிட்ட லெவல்ஸ் தான். இப்போ வந்து ஒரு எப்படியும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அப்போ இருந்த காலகட்டத்தில் அப்போ வந்து ஒரு குதிரை வண்டி இல்லை இந்த மாதிரினா அவங்களால வந்து இல்லை நடந்தே தான் போய் சொல்லுவாங்க. ஸோ அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இட் டேக்ஸ் மோர் டைம். ஸோ அதில் நிறையா ப்ராப்ளம்ஸ் இருந்துச்சு. என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்பீடு கம்மி, போய் சேர்றது வந்து லேட்டாக போய் சேரும், ரிலையபிலிட்டி இல்லை, செக்யூரிட்டி இல்லை. ஸோ யார் வேணாலும் கொள்ளையடிச்சிடலாம். ஸோ அந்த மாதிரி இப்போ பழைய நெட்வொர்க்கோட அடிப்படையை வந்து சொல்கிறாங்க இப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா விக்டோரியன் இன்டர்நெட் அப்படின்னா என்னென்னா, விக்டோரியன் மகாராணி காலத்தில் வந்து எப்படி இருந்துச்சு அப்படின்னு பார்த்திங்கன்னா, அதான் வந்து உங்களுக்கு தெரியுமே குயின்ஸ் ப்ரொக்ளமேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதை வந்து விக்டோரியா மகாராணி தான் இது பண்ணாங்க. ஸோ அப்போ பார்த்திங்கன்னா இந்த டெலகிராஃப் சிஸ்டம் வந்து இருந்துச்சு. அதை வந்து 1840 வந்து கண்டுபிடிச்சிருந்தாங்க. ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா சிக்னல் சென்ட் ஓவர் வயர்ஸ் தட் வேர் எஸ்டாப்ளிஷ்ட் ஓவர் வாஸ்ட் டிஸ்டன்சஸ். ஸோ ஒரு வயர் மூலமாக அதிகமான தூரத்துக்கு அப்போ வந்து சென்ட் பண்ணாங்க. ஸோ இது வந்து எக்ஸ்டென்சிவாக யூஎஸ் கவர்மெண்ட் யூஸ் பண்ணாங்க. யூஎஸ் கவர்மெண்ட் டியூரிங் அமெரிக்கன் சிவில் வார் நடந்தப்போ 1861 1865 வரைக்கும் யூஸ் பண்ணாங்க. ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா மோர்ஸ் கோடை வச்சு வந்துச்சு. டாட்ஸ் அண்ட் டேஷஸ் அப்படின்னா ஒரு அதில் வந்து கிளிக் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அந்த டாட்ஸையும் டேஷஸை வச்சு ஸோ ஷார்ட் சிக்னல்ஸ் அண்ட் லாங் சிக்னல்ஸாக கொடுப்பாங்க. இதெல்லாம் பார்த்திங்கன்னா அதை வச்சு தான் அவங்க வந்து அந்த மொழி பரிமாற்றம், அதாவது தகவல் பரிமாற்றம் வந்து பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் அந்த எலக்ட்ரானிக் சிக்னல் ஸ்டாண்டர்ட் ஆஃப் +or-15 volt இஸ் யூஸ்ட் இன் நெட்வொர்க் இன்டர்ஃபேஸ் கார்ட்ஸ் டுடே. ஸோ இன்டர்ஃபேஸ் கார்ட்ஸ்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா, ஸோ அதுக்கு வந்து எலக்ட்ரானிக் சிக்னல்ஸ் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இல்லையா. ஸோ நம்மளே பார்த்தோம் டிஜிட்டலைஸ்டில் தான் எல்லாமே போகுது, 0s and 1s. ஸோ பைனரி இதெல்லாம் வந்து எப்படின்னா பேக்கெட்ஸாக ட்ரான்ஸ்ஃபர் ஆகும் இல்லையா. ஸோ நெக்ஸ்ட்டு க்ரோத் ஆஃப் தி டெலிஃபோன் நெட்வொர்க் வந்து எப்படி ஒரு க்ரோத்தை அச்சீவ் பண்ணுச்சு அப்படின்றத வந்து ஒரு எவாலுவேஷனாக கொடுத்துருக்காங்க. ஸோ அது 1881 ட்விஸ்டட் பேர் ஆஃப் ஃபார் லோக்கல் லூப்ஸ் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் 1885 AT&T ஃபார்ம்டு. அதுக்கப்புறம் 1892 ஆட்டோமேட்டிக் டெலிஃபோன் ஸ்விட்சஸ் க்ரியேட் பண்ணியிருந்தாங்க. அப்புறம் 1903 3 மில்லியன் டெலிஃபோன்ஸ் இந்த யுனைடெட் ஸ்டேட்ஸில் 3 மில்லியன் டெலிஃபோன்ஸ் இருந்துச்சான். அதே மாதிரி 1915 ஃபஸ்ட்டு டிரான்ஸ்கான்டினென்டல்னால் ஒரு கான்டினென்ட்லேருந்து இன்னொரு கான்டினென்ட்டை இணைக்கிறதுக்கு வந்து யூஸ் பண்ணாங்க. அது வந்து பார்த்திங்க அப்படின்னா கடல் வழி கேபிள் வந்து கடலில் லே பண்ணாங்க. 1927 ஃபஸ்ட்டு டிரான்ஸ் அட்லாண்டிக் கேபிள்ஸ், ஸோ அட்லாண்டிக் ஓஷன் வழியாக கொண்டு போனாங்க கேபிள்ஸ். அப்புறம் 1937 ஃபஸ்ட் ரவுண்ட் தி வேர்ல்டு கால் அப்படின்னா வேர்ல்டு ஃபுல்லாக. அதே மாதிரி 1946 பார்த்திங்கன்னா நேஷ்னல் நம்பரிங் பிளான். ஸோ நேஷ்னலுக்கு நம்பரிங்ஸ் கொடுத்து ஸோ அதை வச்சு தான் நம்ம வந்து இப்போ கால் பண்ணிக்கிட்டு இருக்கோம் இல்லையா. நம்மளுக்கே பார்த்திங்கன்னா ஸ்டேட் லெவல் கோட்ஸ்லாம் இருக்குது, அது மாதிரி நேஷ்னல் கோட்ஸ்லாம் இருக்குது. ஸோ இதுதான் வந்து க்ரோத் ஆஃப் டெலிஃபோன் நெட்வொர்க். ஸோ அடுத்து வந்து இம்பார்ட்டன்ட் டாபிக் இன்டர்நெட்னா என்ன? A network of networks joining many government, university and private computers together and providing an infrastructure for the use of email, bulletin boards, file archives, hypertext documents, databases and other computational resources. So the vast collection of computer networks which form and act as a single huge network for transport of data and messages across distances which can be anywhere from the same office to anywhere in the world. ஸோ இதெல்லாம் உங்களுக்கு ஏற்கனவே நீங்கள் படிக்கும்போது. ஸோ இன்டர்நெட்னால் என்ன சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, தகவல்
பரிமாற்றத்திற்கு ஒரு டூல் அப்படின்னு சொல்லலாம். ஸோ எங்கேருந்து எங்கே வேணாலும் நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம், எத்தனை நம்பர் ஆஃப் நெட்வொர்க்ஸ் வேணாலும் எடுத்துக்கலாம். ஸோ அதுதான் வந்து இன்டர்நெட். எங்கே வேணாலும் கனெக்டிவிட்டிக்காக யூஸ் பண்ணப்பட்டது தான் இது வந்து இன்டர்நெட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ சிம்பிளாக சொல்லும்போது லார்ஜஸ்ட் நெட்வொர்க் ஆஃப் நெட்வொர்க்ஸ் இன் த வேர்ல்டு, அதுதான் வந்து இருக்கிறதுலேயே பெரிய லார்ஜஸ்ட் நெட்வொர்க் இல்லாமல் எந்த ஒரு இதுவுமே வந்து ஒர்க் ஆகாது. அதில் வந்து என்ன டைப் ஆஃப் ப்ரோட்டோகால்ஸ் யூஸ் பண்ணாங்க அப்படின்னா டிசிபி அண்ட் ஐபி. டிசிபினா ட்ரான்ஸ்ஃபர் கண்ட்ரோல் ப்ரோட்டோகால் அண்ட் ஐபினா இன்டர்நெட் ப்ரோட்டோகால்ஸ். அண்ட் வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பேக்கெட் ஸ்விட்சிங் தான் நடக்கும். பேக்கெட் ஸ்விட்சிங்ஸ்னால் நத்திங் பட் 0s and 1s தான் ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். அது வந்து பேக்கெட் பண்டில்ஸாக சென்ட் பண்ணுவாங்க. ஸோ ரன்ஸ் ஆன் கம்யூனிகேஷன் சப்ஸ்ட்ரேட்ஸ். ஸோ கம்யூனிகேஷன் சப்ஸ்ட்ரேட்ஸ்னால் வேறு ஒன்றும் இல்லை. இப்போ நம்ம டிஜிட்டல் எலக்ட்ரானிக்ஸ் பார்த்தோம் இல்லையா, ஸ்டார்டிங்கில் என்ன இருந்துச்சு, நம்ம கொடுக்க போகிற கம்யூனிகேஷன் டேட்டா வந்து பைனரி பிட்ஸாக ட்ரான்ஸ்ஃபர் ஆகி அதை வந்து பேக்கெட்ஸாக கன்வெர்ட் பண்ணணும். ஸோ அந்த பைனரி பிட்ஸ் பார்த்திங்க அப்படின்னா ஈஸியாக திருடிடுவாங்க நடுவில் வந்து. ஸோ அதுக்கு என்ன பண்ணுவாங்க, அதை வந்து என்கோட் பண்ணுவாங்க. அதுக்கு தான் அந்த என்கோடர்ஸ் யூஸ் பண்ணாங்க. நம்ம ஏற்கனவே படித்தோம் இல்லையா, என்கோடர்ஸ் டு த பவர் ஆஃப் n to n. ஸோ அதை n நம்பர் ஆஃப் இது வந்து திரும்பி அதை வந்து எப்படி பண்ணுவாங்கன்னா அதோட பேரிட்டி பிட்டும் சேர்த்து அனுப்புவாங்க. ஸோ அதுதான் வந்து கோட் கன்வர்ஷன்ஸ். அதோட கோட் கன்வெர்ட் ஆகி அது நம்ம கம்யூனிகேஷன் மீடியம் வெளியே போய் அந்த கம்யூனிகேஷன் மீடியம் திரும்பி இருக்கிற ரிசீவர் செக்ஷன், இது வந்து டிரான்ஸ்மிட்டர் செக்ஷன். அது ரிசீவர் செக்ஷனுக்கு போகும்போது அங்கே ஒரு டீகோடர் இருக்கும். அந்த டீகோடர் வந்து நம்ம கொடுத்த பேரிட்டி, இங்கே வந்து பேரிட்டி ஜென்ரேட்டர் இருக்கும். ஏன்னா பேரிட்டி ஜென்ரேட்டர்னால் நம்ம கொடுக்க போகிற அந்த என்கோடர்லேருந்து வெளியேற அவுட்புட்டை என்கோட் பண்ணி அந்த என்கோடர் வந்து வெளியேறதை வந்து என்கோட் பண்ணி அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா பேரிட்டி ஆட் பண்ணி அதை வந்து கம்யூனிகேஷன் மீடியம் வழியாக கொடுக்கும். அந்த ரிசீவர் செக்ஷன் பார்த்திங்க அப்படின்னா ரிசீவ் பண்ணி அந்த பேரிட்டி ஜென்ரேட் ஆனதை வந்து செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதை வந்து டீகோட் பண்ணி நம்மளுக்கு அவுட்புட்டாக கொடுக்கும். ஸோ இதுதான் வந்து அந்த ப்ராசஸ் நடக்குது கம்யூனிகேஷனில். பாருங்கள் எவ்வளவு மில்லி செகண்ட்ஸில் வந்து இந்த ப்ராசஸ் நடக்குது அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா வெரி அஸ்டானிஷபிள். ஸோ அதுக்கடுத்து பார்த்திங்க அப்படின்னா ஸோ இதான் வந்து இன்டர்நெட் ஹிஸ்ட்ரி. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா என்ன மாதிரி வந்து 1968 1996 வரைக்கும் எப்படி வந்து இதாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஸோ ARPA நெட் அப்படின்றவங்க தான் வந்து இதை டெமான்ஸ்ட்ரேட்டே பண்ணாங்க. ஸோ அவங்க தான் வந்து இந்த டிசிபி ஐபி அப்படின்ற ஒரு ஸ்டாண்டர்டை கொண்டு வந்தாங்க. ஸோ ஹிஸ்ட்ரி ஆஃப் தி இன்டர்நெட் பொறுத்தளவுக்கு 1961 கிளைன் ராக் அட் MIT பேக்டு ஸ்விட்சிங் நெட்வொர்க் கண்டுபிடிச்சாங்க. அப்புறம் 1962 லிக்லிண்டர்ஸ் விஷன் ஆஃப் கேலக்டிக் நெட்வொர்க். 1965 ராபர்ட்ஸ் கனெக்ட்ஸ் கம்ப்யூட்டர்ஸ் ஓவர் ஃபோன் லைன்ஸ். ஸோ ஃபோன் லைனை வச்சு கனெக்ட் பண்ணார். 1967 ராபர்ட்ஸ் பப்ளிஷர்ஸ் விஷன் ஆஃப் ARPANET. ஸோ இதுதான் வந்து பேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, ARPANET. 1969 BBN இன்ஸ்டால்ஸ் ஃபர்ஸ்ட் இன்டர்ஃபேஸ் மெசேஜ் ப்ராசஸர் அட் UCLA. அப்புறம் 1970 நெட்வொர்க் கண்ட்ரோல் ப்ரோக்ராம் பண்ணாங்க. 1972 பப்ளிக் டெமான்ஸ்ட்ரேட்டட் ஆஃப் ARPANET. பப்ளிக் வந்து டெமான்ஸ்ட்ரேஷன் நடந்துச்சு ARPANET பற்றி. 1972 கானட் DARPA அட்வொகேட்ஸ் ஓப்பன் ஆர்கிடெக்சர். ஸோ 1972 வின்ட்கிரஃப் அட் ஸ்டான்ஃபோர்ட் ரைட்ஸ் TCP. ஸோ இதை பற்றின டீட்டெயில்ஸ் வந்து அந்தந்த இடத்துல வெளியிட்டாங்க அப்படின்றது மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் ARPANET அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா இப்போ த எண்ட் ஆஃப் தி 1973 1973 37 சைட் வந்து பண்ணாங்க ARPANET. 37 சைட்ஸ் வந்து க்ரியேட் பண்ணாங்க, இன்க்ளூடிங் அ சேட்டலைட் லிங்க் ஃப்ரம் கலிஃபோர்னியா டு ஹவாய். ஸோ ஒரு கனெக்ஷனே க்ரியேட் பண்ணியிருக்காங்க சேட்டலைட் மூலமாக கலிஃபோர்னியாவிலேருந்து ஹவாய்க்கு. ஆல்சோ இன் 1973 த யூனிவர்சிட்டி காலேஜ் ஆஃப் லண்டன் இன் இங்கிலாந்து அண்ட் த ராயல் ரேடார் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் இன் நார்வே பிகம் த ஃபர்ஸ்ட் இன்டர்நேஷ்னல் கனெக்ஷன் டு த ARPANET. ஸோ அது பார்த்திங்கன்னா இவங்க தான் வந்து ஃபஸ்ட்டு கனெக்ஷன் மேக் பண்ணியிருக்காங்க அதிலேருந்து. ஸோ இதுதான் வந்து ARPANET பற்றி. இன்னும் பார்த்திங்கன்னா 1974 பார்த்திங்க அப்படின்னா சர்ஃப் அண்ட் கான் பேப்பர்ஸ் ஆன் TCP IP kept separate. ஐபினா இன்டர்நெட் ப்ரோட்டோகால் இல்லையா. 1980 தான் வந்து TCP IP adapted as டிஃபென்ஸ் ஸ்டாண்டர்ட் மிலிட்ரி பர்பஸ்க்கெலாம் யூஸ் பண்ணியிருக்காங்க. அப்புறம் 1983 ARPANET அண்ட் மில்நெட் ஸ்பிளிட். அதாவது மில்நெட் அப்படின்னா என்னென்னு இப்போ பார்க்கலாம். ஸோ ARPANEட்னால் வந்து பார்த்திங்க அதே மாதிரி எத்தனை சைட்ஸ் க்ரியேட் பண்ணியிருந்தாங்கன்னு பார்த்துருந்தோம். 1983 குளோபல் NCP டு TCP IP ஃப்ளாக் டே. 1986 வேன் ஜாக்கப்சன் சேவ்ஸ் த இன்டர்நெட். 1987 NSF நெட் merges with other networks. 1988 டீரிங் அண்ட் சர்டன்
proposed multicast. In 1994 NSF backbone dismantled, private backbone. 1999 present the internet boom and bust and boom. 2007 release of iPhone, rise of mobile internet. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ தெரியும் we are in the peak of things. ஸோ 2018 பார்த்தீங்கன்னா we are launching 5G. ஏற்கனவே நம்ம பார்த்தது பார்த்திங்க அப்படின்னா 2G 3G அப்படின்னு 4Gன்னு பார்த்துட்டு இப்போ வந்து we are in 5G நெட்வொர்க். ஸோ இதில் மில்நெட் அப்படின்னா என்ன அப்படின்னா in 1983 an unclassified military only network called Milnet split off from the ARPANET. ஸோ ARPANET வந்து மிலிட்ரிக்கு அப்படின்னு தனியாக ஒரு இது ஸ்டாண்டர்ட் க்ரியேட் பண்ணியிருந்தாங்க. அது வந்து ஸ்ப்ளிட் ஆகிடுச்சான் தனியாக. ஏன் அப்படின்னா அதாவது இப்போ என்னென்னு சொல்லுவாங்கன்னா லீஸ்ட் லைன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. லீஸ்ட் லைன்ஸ்னால் என்ன அப்படின்னா ஒரு கான்ஃபிடென்ஷியல் மேட்ரை வந்து நம்ம வச்சுக்கணும் அப்படின்னா நம்மளுக்குன்னு தனி ரேஞ்ச் கொடுத்துருவாங்க, நெட்வொர்க் ரேஞ்ச் கொடுத்து அது தனியாக வந்து கனெக்டிவிட்டி க்ரியேட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதுதான் வந்து அதான் லீஸ்ட் லைன்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ அது எதுக்காக அப்படின்னா ஒரு கான்ஃபிடென்ஷியாலிட்டி க்ரியேட் பண்ணுறதுக்கு. இப்போ எக்ஸாம்பிளுக்கு மோஸ்ட்லி பார்த்திங்க அப்படின்னா மிலிட்ரி பர்பஸ், அப்புறம் நிறையா இப்போ நாசா எடுத்துக்கிட்டிங்கன்னா ஸோ அந்த மாதிரி நிறையா இம்பார்ட்டண்ட்டான சென்டர்ஸ்க்கு வந்து லீஸ் லைன்ஸ் கொடுப்பாங்க. ஸோ இது வந்து ரிமைனிங் கனெக்டட் ஒன்லி அட் அ ஸ்மால் நம்பர் ஆஃப் கேட்வேஸ் ஃபார் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் எலக்ட்ரானிக் மெயில். ஸோ எலக்ட்ரானிக் இமெயில்ஸ்க்கு இதுக்கெலாம் வந்து இதுதான் மில்நெட் பற்றி சொல்லியிருக்காங்க. So in 1984, the US Department of Defense made TCP/IP the standard for all military computer networking, which gave it a high profile and stable funding. ஸோ இதில் வந்து TCP/IPயில் லிங்க் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்புறம் கன்க்ளூஷன் பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா கம்யூனிகேஷன் இஸ் ஃபண்டமெண்டல் டு ஹியூமன் நேச்சர். ஸோ அதில் வந்து கீ கான்செப்ட் ஹேவ் பீன் எக்ஸிஸ்டட் ஃபார் அ லாங் டைம். ஸ்பீடு, பேண்ட்வித் தான் நம்மளுக்கு ரொம்ப முக்கியம். அப்புறம் லேட்டன்சி, அப்புறம் ஸ்விட்சிங், ஸோ பேக்கெட்ஸ் வெர்சஸ் சர்க்கிட்ஸ். Internet has changed the world. The promise of free communication struck the world. ஸோ இப்போ எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா நம்மளே வந்து இன்டர்நெட் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ எந்த லெவலில் நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்கோமோ அப்படின்றது வந்து நம்மளுக்கே தெரிஞ்சது தான். ஸோ that's all about internet. So we will see the rest of the things in the next video. Thank you.